நாங்களும் இந்த சமுதாயத்தில் எல்லார் மாதிரியும் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களோட சப்போர்ட் என்னைக்கு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தயவு செய்து எங்களையும் வாழ விடுங்கள் என தான் அனுபவித்த கொடுமைகள் குறித்து திருநங்கை ஒருவர் பேசிய காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளன. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான சுஷ்மிதா என்ற திருநங்கை கோவை சூலூர் அருகே உள்ள மதியழகன் நகர் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தனது அம்மாவோடு வசித்து வந்துள்ளார். சுஷ்மிதாவின் தந்தை இறந்த நிலையில் தாய் கூலி வேலைக்கு சென்று தனது மகளை வளர்த்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு திருநங்கைகளுக்கான வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துதல் திட்டத்தின் மூலம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுஷ்மிதாவிற்கு 45,000 ரூபாய் மதிப்பில் ஒரு மாடு வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாடு வளர்ப்பில் ஈடுபட்ட சுஷ்மிதா அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து மற்றொரு மாடும் வாங்கியுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு மாட்டின் கண் பாதிக்கப்பட்டு உடலில் ஆங்காங்கே கொப்பளங்கள் இருப்பதைக் கண்ட சுஷ்மிதா மாட்டை சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை சுஷ்மிதாவின் வீட்டின் அருகே கயிறால் கட்டப்பட்டிருந்த மாட்டை அதே பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் அவிழ்த்துக் கொண்டு சென்று கிணற்றுக்குள் தள்ளிவிட முயற்சி செய்துள்ளார். இதனை பார்த்த சிலர் சுஷ்மிதாவிற்கு தகவல் தெரிவிக்க, ஏன் இப்படி செய்தீர்கள் என சுஷ்மிதா கேட்டதற்கு, நான் தான் உன் மாட்டின் மீது எண்ணெயை காய்ச்சி ஊற்றினேன் என்று அவர் கூறியதை கேட்டு சுஷ்மிதா அதிர்ச்சியடைந்தார். வணக்கம், நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் மதியல் நகர் கோழிப்பண்ணை காட்டில் வசிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த ஊருக்கு 17 வருஷம் ஆகுது. பாலியல் தொழில் பண்ணக்கூடாது, வசூல் பண்ணக்கூடாது, நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாட்டை வச்சு தான் நான் பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 1 மாதமாக எனக்கு சுற்றி இருக்கவங்களால ரொம்ப பிரச்சனை. கொதிக்க எண்ணெயை காய வச்சு மாட்டு மேலே ஊற்றி பெரிய காயமாக்கியிருக்காங்க. நான் பக்கத்தில் இருந்த டாக்டர் மூலியமாக தான் நான் அதுக்கு வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மாட்டை அவுத்து கிணத்துக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. மாட்டை சுற்றி இருக்கவங்கலாம் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. எல்லாரும் போய் தான் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சுயதொழிலில் ஈடுபடும் திருநங்கை சுஷ்மிதாவை அப்பகுதியில் வசித்து வரும் சிலர் தகாத வார்த்தைகளில் திட்டி, நீயெல்லாம் பாலியல் தொழில்தான் செய்ய வேண்டும், மாடு வளர்க்க கூடாது என்று மனரீதியாக தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து வந்ததாக பாதிக்கப்பட்ட சுஷ்மிதா வேதனையோடு தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி என்னை அந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் என்னை ரொம்ப அதிகமாக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. தகாத வார்த்தைகளால் என்னை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. என்னால் சமூகத்தில் என்னால் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் பண்ணணும், ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கூட எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் காலையில் மாடு மேய்க்க வந்தால் கூட நான் டார்ச்சர் பண்ணுவேன், கொலை முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. ஒரு அன்னை எனக்கு அடைக்கலம் கொடுத்து தான் அந்த இடத்துல நான் மாடு வச்சுருக்கேன். அவங்களால எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லை. அவங்க என்னை ஊக்குவிச்சாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சமூகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு சட்ட ரீதியாக இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதுக்காக தான் நான் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். எல்லாரும் எனக்கு கஷ்டத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. மாட்டை கொலை செய்ய முயன்ற நபர் இது குறித்து புகார் தெரிவித்தால் உன்னை இங்கு இருக்கவிட மாட்டேன் என்று மிரட்டியதால் பயந்து போன சுஷ்மிதா சூலூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இத்தகைய கொடுமையை செய்த நபர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஷ்மிதாவின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நபர் ஒருவர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். என் பேர் ரங்கநாதன். சுஷ்மிதா என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க திருநங்க மாடு வச்சு மேய்க்கிறாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இடைஞ்சல் பண்ணுறாங்க அதிகமாக. அவங்கள நல்லா வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக தான் இந்த பதிவை பண்ணுறோம். என்ன இடைஞ்சல் பண்ணுறாங்க? அவங்க எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறாங்க மாட்டுங்க. அங்கே மேய்க்க போகிற இடத்துல எப்படி நீங்கள் மேய்க்கலாம், எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம், அங்கே எப்படி மேய்க்கிறதுக்கு பார்க்குறேன் வாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.